துளசியோட அப்பா நேராக போயிட்டு அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தவர்கிட்ட வாடகைக்கு ஆட்டோ கேட்குறாரு. கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு என்கிட்ட இது பண்ணுறவங்க என்ன சின்ன சின்ன இதுன்னு வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கலாம் வரல. அதனால் இதெல்லாம் வேண்டாம். நான் வந்துட்டு கொடுக்கல, வேற ஒருத்தருக்கு அந்த இது ஆட்டோ கொடுத்தாச்சு, தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கெஞ்சியும் அவர் வந்து மாட்டேன்ற மாதிரி தான் சொல்லிடுறாரு. இதனால் ரொம்ப அப்செட்டாக வராரு. அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்போ தான் சின்ன பசங்களாம் பைக் வச்சுருந்தா வந்துட்டு இந்த ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணுறாங்களே, நீ அந்த மாதிரி பண்ணுப்பான்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இது சூப்பர் ஐடியாவே இருக்குன்ட்டு அவர் அந்த ஃபுட் டெலிவரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2-3 டெலிவரி கொடுக்குறாங்க, டிப்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே துளசியோட அம்மா வந்துட்டு அவங்க மருமகிட்ட நான் கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நானும் வரத்தேன்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ பாட்டியை பார்த்துக்கோ, பாட்டி கூட பேசிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க மருமகளுக்கு கொஞ்சம் சந்தேகமாயிட்டு, என்னடா இது இப்படி சொல்லிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் நேராக அவங்க வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு சேர்றாங்க. அங்கே வந்து சாமான் தைக்கிறது, வீட்டு துடைக்கிறது எல்லா வேலையும் பண்ணுவாங்க. மாதம் 4000 ரூபாய் சம்பளம்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு போய் சாமான் தேய்ச்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஃபுட் டெலிவரி வந்து இந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, ஃபுட்டு வாங்கிட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. இவங்களும் கொண்டு போய் கொடுக்க போக அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு. பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. நீ எப்படிங்கன்னு சொல்லி கேட்க, அப்படி எங்க நான் எங்கள் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், நம்ம கஷ்டத்துக்கு இது உதவுமேன்ட்டு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னங்க இந்த இதுவில் எனக்கு அந்த ஆட்டோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் இந்த வேலை பார்க்குறேன். நீ இதுக்கு மேலே இங்கெல்லாம் வேலை பார்க்க தேவையில்லை லட்சுமி. நான் உனக்கு என்ன சொன்னேன், நான் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல, உடம்புல தெம்பு இருக்கு, நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், நீ வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ அந்த வீட்டுக்காரங்க வந்துட்டு என்னம்மா நீ இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, லக்ஷ்மி நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா நீ என்னமோ உன் பொண்டாட்டி கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற அப்படின்னு சொல்ல, ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா, அவர் என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இனிமேல் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க இனிமேல் வேலைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, ஐயா எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, அவர் கொஞ்சம் நான் வரது பிடிக்கல, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே வந்துட்டு போயிடுறாங்க. என்ன லட்சுமி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. சரி கிளம்பலாம் வந்துட்டு அப்போ துளசியும் வெற்றியும் அவங்கள பார்த்துறாங்க. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களோட இதுக்காக வந்துட்டு நாங்கள் வேலைக்கு போகிறோம், அவர் ஒரு வழியில் சம்பாதிக்கிறாரு, நான் ஒரு வழியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் வாங்க வீட்டுக்கு பேசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் துளசியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு என்னம்மா இதெல்லாம் வேண்டாம்ப்பா சொல்கிறதுக்கு, நீங்கள் எங்கள் மாமா உங்களுக்கு தான் வந்துட்டு இந்த மெக்கானிக் வேலையெல்லாம் தெரியும்ல, நீங்கள் ஒரு கரேஜ் மாதிரி ஆரம்பிச்சிடலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், என்கிட்ட தான் இல்லைன்னு சொல்கிறாங்க. மாமா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு அவங்க மருமக பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது எங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா சேர்த்து வச்சது, இதை வச்சு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் துளசியுமே அவங்க வலையிலலாம் இது வந்துட்டு நீங்கள் போட்டது தான் இருந்தாங்க, இதை வச்சுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுக்குறாங்க கொஞ்சம். அப்புறம் அவங்க பையனும் வந்துட்டு நான் சம்பாதிச்சது இந்த பணம்ன்ட்டு அவரும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இங்கே பாருங்க மாமா, இது இல்லாமல் நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வேறு எந்த வேலைக்கும் போக நான் கரேஜ் ஆரம்பித்து நீங்கள் அதை வந்துட்டு பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இங்கே பாருங்கப்பா, நீங்கள் வேறு வேலைக்கு போனீங்கம்மா, நீங்களும் போகக்கூடாது, அப்படி போனேன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி துளசி மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே அஞ்சலி வந்துட்டு அந்த ரூமை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன இருக்கும் எது இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி என்னவாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வராரு மகேஷ். வந்துட்டு அஞ்சலி உனக்காக ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு, இது நானே உனக்கு கட் பண்ணி தரேன்னு போயிட்டு பழம்லாம் கட் பண்ணி வந்து இந்தா சாப்பிட்டுன்னு சொல்கிறேன். இந்த பாருங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, எனக்கு தோணுச்சுன்னா நான் சாப்பிடுவேன், வாங்கி சாப்பிட்டுப்பேன், நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் பண்ணுறோன்னு அவசியம் கிடையாது, ஓவராக பண்ணாதீங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. அப்படியே செம கடுப்பாயிட்டு மகேஷ் அப்படியே கோவமாக உட்காந்துடுறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.